வணக்கம். இந்த காணொளியில 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணுங்க. அறவியல் இலக்கியங்கள். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம்னா அறம் சார்ந்த நூல்கள். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல வந்து 11 மேற்கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டை பத்தி பார்த்திருப்போம். இதுல வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து பார்க்க போறோம். ஏன் இதுக்கு அறவியல் இலக்கியங்கள்னு பேர் வச்சிருக்காங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்னா 18 நூல்கள் இருக்கும். அதுல 11 நூல்கள் வந்து அறம் சார்ந்த விஷயங்களை சொல்றதால இந்த அறவியல் இலக்கியங்கள் என்ற தலைப்பின் கீழே டீடைல் கொடுத்திருக்காங்க. அறம் அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் வந்து அவங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒழுக்கு முறையை தான் வந்து அறம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உலகிற்கு அறம் கூறும் நோக்கோடு எழுந்த இலக்கியங்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அறவிலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறத்தை சொல்லக்கூடிய கவிதைகளை வந்து அறக்கவிதைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அறம் என்ற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்னா அரு குட்டல் அம் அப்படின்னு பிரிக்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. அறம் என்ற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்னா அரு குட்டல் அம்மன் பிரிக்கலாம். இந்த அரு குட்டல் அம்மன்னா என்ன பொருள்னா தீமையை வந்து அறுக்கிறது, நீக்குவது, அதுக்கப்புறம் வந்து அறுதி செய்வது, கடமைகளை வரையறுப்பது என்ற பொருள் வந்து இந்த அரு குட்டல் அம்மன்றதுக்கு வந்து வருது. அறநூல்கள் வந்து எந்த நூற்றாண்டுல தோன்றியதுன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. சங்க காலத்துல பாடிய இலக்கியங்கள்ல வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா காதல் பத்தியும் வீரம் பத்தியும் வந்து பேசியிருப்பாங்க. சோ சங்க காலத்துல தோன்றிய சங்க இலக்கியங்கள்ல எதை பத்தி பேசியிருக்காங்க, காதல் பத்தியும் வீரம் பத்தியும் வந்து பேசியிருக்காங்க. அதே சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நூல்கள்ல வந்து எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா அறம் பத்தியும் நீதி பத்தியும் வந்து பேசியிருக்காங்க. சோ சங்க காலத்துல தோன்றிய நூல்கள்ல காதல் வீரம், சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நூல்கள்ல அறம் பத்தியும் நீதியை பத்தியும் பேசியிருக்காங்க. சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. சைட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. நாலடி அண்ணா நாலடியார், நான்மணி அண்ணா நான்மணி கடிகை, 40 அண்ணா 40ல முடியக்கூடிய 4 நூல்களையும் குறிக்கும். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்திணை என்ன 5 அப்படின்னு வரக்கூடிய 4 நூல்களை வந்து குறிக்கும். ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. ஸோ ஐந்திணை என்ன 5, அந்த 50 திணையில வரக்கூடிய அந்த 4 நூல்களையுமே வந்துடும். ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150 என்ற 4 நூல்கள் வரும். முப்பால் அண்ணா திருக்குறள், கடுகம் அண்ணா திரிக்கடுகம், கோவை அண்ணா ஆசார கோவை, பழமொழி அண்ணா பழமொழி 400 நூல், மூலம் அண்ணா சிறுபஞ்ச மூலம், மாமூலம் அண்ணா சிறுபஞ்ச மூலம், இந்நிலைய காஞ்சியோ அண்ணா முதுமொழி காஞ்சி, ஏலாதி என்பது ஏலாதி நூல், அதுக்கப்புறம் கைநிலை எண்ணிட்டு கடைசி நூல் வரும். இது எல்லாமே வந்து கீழ்கணக்கு என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கீழ்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா அறம் அகம் புறம் பண்ணிட்டு 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே வந்து நம்ம 14 மேற்கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டு வந்து பார்த்தோம் இல்லையா. 10 பாட்டு வந்து அகம் புறம் பண்ணிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. 8 தொகை வந்து அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகமும் புறம் சார்ந்த நூல், பரிபாடல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதே 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அகம் புறம் மட்டும்தான் வரும். இங்க வந்து அடிஷனலா அறம் சார்ந்த நூல்களும் வந்துட்டு 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. சோ இந்த அறம் 11, அகம் 6, புறம் 1 என தொகுக்கப்பட்டிருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அறம் சார்ந்த நூல்கள் எத்தனை இருக்குன்னா 11 வந்து இருக்கு அப்படின்னுட்டும், அகம் சார்ந்த நூல்கள் வந்து 6 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புறம் சார்ந்த நூல் ஒண்ணே வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த 18 நூல்கள்ல 11 நூல்கள் வந்து அறம் நூல்கள் இருக்கிறதால இது வந்து அறநூல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அற இலக்கியங்கள்னு ஹெட்டிங்கே கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஏன் கொடுத்திருக்காங்கன்னா அறநூல்கள் அதிகமா இருக்கிறதால அப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க.
தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. சங்க இலக்கியம், காப்பியங்கள், அறநூல்கள், சிற்றிலக்கியங்கள், புராணங்கள் என பல பிரிவுகள் இருந்தாலும் அந்த இலக்கியங்களுடைய மைய கருத்து எதுன்னா அறம் சார்ந்துதான் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சிற்றிலக்கியங்கள், சங்க இலக்கியம், காப்பியங்கள், அறநூல்கள் அப்படின்னு இருந்தாலும் அந்த எல்லா நூல்களுடைய மையமா எதை கொண்டு பாடியிருக்காங்கன்னா அறத்தை கொண்டுதான் பாடியிருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அமைந்த அறநூல்கள் பிற்காலத்துல தோன்றிய அறநூல்கள் என தமிழின் கண் அமைந்த அறநூல்கள் இரு பிரிவாக பிரிக்கலாம். சோ அறநூல்களை 2 பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய அறநூல்களும் அதுக்கப்புறம் பிற்காலத்துல தோன்றிய அறநூல்களும் 2 பிரிவாக அறநூல்களையே பிரிக்கலாம்ன்றத குறிப்பிட்டிருக்காங்க. பாக்ஸ்ல இருக்கிற டீட்டெயில் ரொம்ப முக்கியம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல புறம் சார்ந்த நூல் 1 இருக்குன்னு பார்த்தோம். அப்படியே அந்த புறம் சார்ந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் எதுன்னா களவழி 40. களவழி 40 இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்ப களவழி 40ன்னா களவாடணும். ஒரு களவாடணும் அப்படின்னா அது புறத்துல போயிட்டு நிறைய யோசனை பண்ணிட்டு சொந்த ஊர்ல களவாட மாட்டாங்கல்ல, ஊரு விட்டு ஊர் போய் புறத்துல ரொம்ப தூரம் போய் பண்ணுவாங்க. அப்போ புறப்பொருள் சார்ந்தது களவழி 40 என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. களம்னா 2 களத்தை குறிக்கும். ஒண்ணு ஏற்களம். ஏற்களம்னா விவசாயம் பார்க்கக்கூடிய இடத்தையும், போர்க்களம்னா சண்டை போடுற இடத்தையும் 2 களத்தையும் குறிக்கும். இந்த களவழி 40 எந்த களத்தை குறிக்குதுன்னா போர்க்களத்தை தான் குறிக்குது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. கழுமலத்தில் நடைபெற்ற போரில், கழுமலம் என்ற இடத்துல நடைபெற்ற போர்ல சோழன் கோச்செங்கானன் என்ன பண்றாருன்னா சேரன் கணைக்கால் இரும்புரைய வெற்றி கொண்டு அவரை சிறையில போட்டுறாரு. சோழன் கோச்செங்கானன் யார வெற்றி பெற்று சிறையில அடைக்கிறாருன்னா சேரன் கணைக்கால் இரும்புரையை வெற்றி பெற்று சிறையில அடைக்கிறாங்க. அந்த சேரன் கணைக்கால அவரை மீட்க பொய்கையார் பாடிய நூல் தான் களவழி 40 சொல்லியிருக்காங்க. சோ களவழி 40 ஆசிரியர் யாரு அப்படின்னா பொய்கையார். இப்ப களவாட ஊரு விட்டு ஊரு போறவங்க என்ன பண்ணுவாங்க, பொய் சொல்லிட்டு தான் போவாங்க. வீட்டுல நான் போய் திருட போறேன்னு சொல்லிட்டு போவாங்க, இல்ல நான் அங்க போறேன் அந்த வேலையா இருக்குன்னு பொய் சொல்லிட்டு போவாங்க. அப்போ களவழி 40ன்னா ஆசிரியர் பொய்கையார்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பொய்கையார் இந்த களவழி 40 யாரு மீட்டதுக்காக பாடியிருக்காருன்னா சேரன் கணைக்கால் இரும்புரைய சிறையில வைத்திருப்பாரு. அவரை மீட்க பொய்கையார் பாடிய நூல் தான் களவழி 40. யானை போர் பற்றி குறிப்பிடப்படுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம் என்றார். பரணி என்ன நம்மளுக்கு தெரியணும், போர்ல 1000 யானைகளை வெற்றி கொண்ட வீரரை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பரணி அப்படின்னுட்டு. இந்த பரணி என்ற ஒரு இலக்கியமே, இந்த சிற்றிலக்கியமே தோன்றதற்கு எது காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த களவழி 40 தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு எந்த நூல் காரணம்னா களவழி 40. ரொம்ப முக்கியங்க, பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும், சோ களவழி 40ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாத்தீங்கன்னா அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு. சோ களத்தன் முடிஞ்சிருக்குன்னா அது களவழி 40 நம்ம போட்டுடலாம். சோ இந்த களவழி 40ல ஒவ்வொரு பாடல்ல இறுதியிலையும், அந்த பாடலினுடைய இறுதியிலையும் என்ன முடிஞ்சிருக்குமா, அட்டக்களத்து என்ற முடிவது இதன் சிறப்பு என்றதை கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸாம்ல கேட்டா இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா, களவழி 40 பாடல் இறுதியில டேஷ் என முடியும் அப்படின்ட்டு கூட கேட்கலாம். அட்டக்களத்து, அட்டக்களத்து. சோ இந்த பேஜ்ல இருக்கிறத மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அறம் என்றதை எப்படி பிரிக்கலாம்னா அரு குட்டல் அம் அப்படின்னு பிரிக்கலாம். அறம் என்றது என்னன்னா மனிதன் அவங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒழுக்குமுறைகளினுடைய தொகுப்பு தான் அறம். அறநூல்கள் எந்த காலகட்டத்துல தோன்றியதுன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டு. காதல் வீரம் பத்தி எப்போ குறிப்பிட்டிருக்காங்க, எந்த காலத்துல ஏற்றப்பட்ட நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சங்க காலத்துல ஏற்றப்பட்ட இலக்கியங்கள்ல காதல் வீரம் பத்தி சொல்லியிருக்காங்க. சங்கம் அறிவிய காலத்துல எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா அறம் பத்தியும் நீதியை பத்தியும் சொல்லியிருக்காங்க.
சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எதன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், திருக்கடிகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. 11 கீழ்கணக்கு நூல்களை வந்து மூன்று பிரிவாக வந்து வகைப்படுத்துறாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல்கள், அகம் சார்ந்த நூல்கள், புறம் சார்ந்த நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறம் சார்ந்த நூல்கள் எத்தனை இருக்குன்னா 11 இருக்கு. புறம் சார்ந்த நூல்கள் ஒன்னே ஒண்ணு, அது களவழி 40. அகம் சார்ந்த நூல்கள் 11 கீழ்கணக்கு நூல்ல எத்தனை இருக்குன்னா 6 நூல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ் இலக்கியங்கள்ல வந்து எது வந்து மையமா கருதப்படுது, அந்த பாடல்கள் தமிழ் இலக்கியங்கள்ல எது வந்து மையமா கருதப்படுதுன்னா அறத்தை தான் வந்து மையமா கருதி எல்லா இலக்கியங்களுமே வந்து ஏற்றிருக்காங்க. அற இலக்கியங்கள்ல வந்து 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் அமைந்த அற நூல்கள் அன்னிட்டும் பிற்காலத்துல தோன்றிய அற நூல்கள் அப்படின்ட்டு அறநூல்களை 2 பிரிவா வந்து பிரிக்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல புறம் சார்ந்த ஒரே ஒரு நூல் எதுன்னா களவழி 40. களவழி 40 எந்த களத்தை பத்தி பேசுதுன்னா போர்க்களம் பத்தி பேசுது. சோழன் செங்கானன் வந்து சேரன் கணைக்கால் இரும்பறைய வந்து எந்த இடத்துல வெற்றி கொண்டாருன்னா கழுமலத்தில வந்து வெற்றி கொண்டார். சேரன் கணைக்கால இரும்பறைய மீட்கிறதுக்காக பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா களவழி 40. களவழி 40 ஆசிரியர் யாருன்னா பொய்கையார். பரணி என்ற சிற்றிலக்கிய வகை எதை பத்தி பேசுதுன்னா யானை போர் பத்தி, வெற்றி 1000 யானைகளை வந்து கொன்று வெற்றி போர் வீரரை பத்தி பேசக்கூடியது. 1000 யானைகளை வெற்றி கொண்டவர் பற்றிய ஒரு போர் வீரரை பத்தி பேசக்கூடியதுதான் பரணி இலக்கியம். இந்த பரணி சிற்றிலக்கியமே தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த நூல் எதுன்னா களவழி 40. களவழி 40 ஒவ்வொரு பாடல்ல இறுதிலையும் வந்து என்ன வார்த்தை வந்து இடம்பெறும்னா அட்டக்களத்து அப்படின்னு முடிவது வந்து களவழி 40 சிறப்பு. அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய அறநூல்களும் அதனுடைய ஆசிரியர் மட்டும் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள்னு பார்த்திருப்போம். அந்த 11 நூல்கள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. திருக்குறள், நான் சொல்றதை மட்டும் ஒரு செட்டா படிச்சு இது அறநூல்கள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் படிக்கிறப்போ திருக்கடிகமும் படிச்சிருங்க. திருக்குறள், திருக்கடிகம் அந்த ரைமிங்ல வர்றதுக்காக திருக்கடிகம் படிக்கிறப்போ மருந்து சார்ந்த 3 நூல்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, திருக்கடிகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம். சோ திருக்குறள், திருக்கடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி ஒரு செட்டா படிச்சிருங்க. அதுக்கடுத்து நாலடியார், நான்மணி கடிகை அது ஒரு செட்டாவும், இன்னா 40, இனியவை 40 அது ஒரு செட்டாவும், இன்னா 40, இனியவை 40 அறநூல்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி இது ஒரு செட்டாவும் சேர்த்து இந்த 11 அறநூல்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் வந்து முதுமையானவரா இருந்தா, இப்போ ஸ்கூல்ல வந்து ஆசிரியர் வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் முதுமையானவரா இருந்தா பழமொழிகள் எல்லாம் நிறைய சொல்லுவாரு லெசன் எடுக்கும் போதே. அப்படின்ற மாதிரி ஆசிரியர் என்றது ஆசாரக்கோவை, முதுமையானவரா இருந்தான்றது முதுமொழி காஞ்சி, பழமொழி நிறைய சொல்லுவாரு அப்படின்ற பழமொழி 400 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆசிரியர் வந்து பார்ப்போம். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் என்றது தெரியும், நாலடியார் சமண முனிவர்கள் தெரியும், நான்மணி கடிகை விளிம்பி நாகனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா காலையில 4 மணிக்கு வந்து அலாரம் வச்சு விளிம்பி எந்திரிப்பாங்கன்றது விளிம்பினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விளிம்பி நாகனார் 4 மணிக்கு விழிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கண் முழிச்சிட்டான்றத விழிச்சிட்டா, அப்போ விளிம்பி நாகனார். இன்னா 40 கபிலர், இன்னா 40 கபிலர். அபி வந்து இந்தான்னு கொடுக்குறா, அபி கபி, கபி வந்து இன்னா என்ன அப்படின்ட்டு இந்தான்னு கொடுக்குறாங்க கபிலர். இனியவை 40 பூதம் சேந்தனார். பூதங்களுக்கெல்லாம் வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனியவை என்னவே இனிப்பா, ஸோ இனிப்பு வந்து பூதங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூதம் சேந்தனார். திருக்கடிகம் நல்லாதனார். திருக்கடிகம் வந்து நல்லாதனார். இந்த திருக்கடிகம்னா 3 மருந்து வந்து வரும் இல்லையா, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சுக்கு, மிளகு, திப்பிலி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா ஆயிரும், நல்லாதனார் அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை புதுப்புக்கிலவே படிச்சிருப்போம், பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 வந்து 3 அறையினார். சிறுபஞ்சமூலம் காரியாசன். ஏலாதி வந்து கனிமேதாவியார். இப்போ ஏதாவது ஏலம் விடணும்னா நம்ம வந்து கணிதத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததா அந்த ஏலம்
அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பார்ப்போம். அப்போ ஏலாதி ஏலம் விடுறவங்க கணிதத்துல வந்து சிறப்பா விளங்குவாங்க. ஏலாதி கனி மேதாவியார், கணிதம் கனி மேதாவியார் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி, முது அண்ணாவே முதுமை, முதுமை அண்ணாவே கிழவங்க தான், கிழவர்கள். ஸோ கூடலூர் கிளார்ன்றது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய 11 அறநூல்கள் என்னென்னா திருக்குறள், திருக்கடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400 இந்த 11 அறநூல்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒருமறை என்ன எந்த நூலை குறிப்பிடுறாங்கன்னா திருக்குறளை வந்து குறிப்பிடுறாங்க. நம்மளுக்கு வந்து திருக்குறளுக்கு வந்து தமிழ்மறை, பொதுமறை அப்படின்ற வேறு பெயர்கள் இருக்குன்னு தெரியும். ஸோ இங்க ஒருமறை என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து ஒருமறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டா திருக்குறள் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையா வந்து இருக்கு. அறநூல்கள் வந்து 11 நூல்கள் இருக்கு, இருந்தாலும் ஒவ்வொரு விதம். அந்த அறநூல்களுக்கே வந்து மணிமுடியாக விளங்கக்கூடிய நூல் எதுன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறள் வந்து உலகம் போற்றும் பொதுமறை அப்படின்னு அழைக்கிறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறளை வந்து 3 பிரிவுகளாக வந்து பிரிப்போம். அறம், பொருள், இன்பம் என்றது கொடுத்திருக்காங்க. அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது எதுன்னா திருக்குறள். விவிலியம்னா பைபிள். இப்போ எல்லா கிறிஸ்டின்ஸும் வந்து பைபிள் வந்து வாசிக்கிறாங்க, உலக அளவுல இருக்காங்க, அவங்கவுங்க மொழிகள்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்றாங்க. ஸோ இந்த பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்துல வந்து பெரும்பான்மையான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடைய ஒரு நூல் எதுன்னா அது வந்து திருக்குறள் என்றதை சொல்றாங்க. திருவள்ளுவர் பற்றிய முழு வரலாறு வந்து கிடைக்கலன்றதையும் குறிப்பிடுறாங்க. பட் திருவள்ளுவர் ஆண்டு வந்து எதுன்னா கிமு 31 அப்படின்னுட்டு கணக்கிடுறாங்க. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை பத்தி அதிகாரம் ஏற்றிருப்பாரு. சேம் டைம் வந்து கூடா ஒழுக்கம் பத்தியும் ஒரு அதிகாரம் வந்து இருக்கும். இந்த கூடா ஒழுக்கம் என்ன சொல்றாருன்னா, வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வஞ்ச மனம்னா நம்மளுடைய மனசு வந்து வஞ்சகம் வச்சுட்டு உலகத்தாரை வந்து ஏமாத்தி அப்படி இப்படின்னு சொல்லி நடத்துறது வந்து அது வந்து கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கூடா ஒழுக்கம் யாருக்காக ஏற்றிருப்பாருன்னா, இந்த சமய துறவுகள் பூண்டுட்டு மக்களை ஏமாத்துவாங்க இல்ல, சாமியார் அப்படின்னுட்டு, அவங்களுக்காக இந்த அதிகாரத்தை வந்து ஏற்றிருப்பாரு. சோ முதல் திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, வஞ்ச மனத்தான் படிற்றொழுகும் பூதங்கள் 5 அகத்தே நகும். என்னதான் நீ சாமியாரா வேஷம் போட்டாலும் உன்னுடைய மனசுல வந்து அந்த வஞ்சம், கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் வந்து இருந்ததுன்னா, இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 5 வந்து நம்ம மனசுக்குள்ள அகத்தே நகும், உள்ளேயே வந்து நம்மளை பார்த்து வந்து சிரிக்குமா, இப்படிப்பட்டவனா இருக்கியே அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பாருங்க, வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சும் தானறி குற்றப்படின். சோ ஒரு சமயத்துறவியா வந்து வானுயர்ந்த தோற்றம் பெற்று இருந்தனும், அவங்க புகழ் வந்து வானளவுக்கு உயர்றது அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த மனசால வந்து தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். சோ அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து குற்றம் பண்றோம், அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சும் தானறி குற்றப்படின். தன் நெஞ்சில வந்து என்னதான் நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டாலும் நம்மளுடைய மனசுக்கு வந்து தெரியும் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, வழியில், இது வந்து புது புக்ல இந்த ஃபுல் மார்க் பண்ண அந்த 3rd குறளும் 9th குறளும் வந்து புது புக்ல இருக்கும். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. ஒருத்தர் வந்து ஏதாவது என்ன பண்றாருன்னா, மாடு வந்து புலியினுடைய தோலை வந்து போத்திக்குமா, நான் புலி அப்படின்னுட்டு இருந்தாலும் அது வந்து அந்த புலி தோலை போத்திக்கிட்டு என்ன பண்ணுமா, போயிட்டு அந்த புல்லதான் வந்து மேயும். அது போல சமயத்துறவு, என்னதான் நீங்க சமயத்துறவு அப்படின்னுட்டு வெளிவேஷம் போட்டாலும் அந்த உள் மனசுல அந்த தேவையில்லாத வேலைகளை பார்ப்பாங்க இல்லையா, அதேதான் வந்து பண்ணுவீங்க அப்படின்றத ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று.
இது எப்படி குறிப்பிடுறாருன்னா, வேட்டுவன்னா வேடன். வேடன் வந்து என்ன பண்ணுவான், விலங்குகளை தாக்குறதுக்கு வந்து மறைந்திருந்து தாக்குவாங்க இல்லையா, அது போலதான் நீங்க வந்து இந்த சமயத்துறவு வந்து பூண்டிருக்கீங்க அப்படின்றது கொடுத்திருப்பாரு. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று பற்றற்றேன் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதும் பலவும் தரும். ஸோ இந்த துறவு பூண்டுனங்க என்ன பண்ணுவாங்க, எது மேலேயும் எனக்கு பற்று இல்லை, எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சும்மா சொன்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து துன்பம் தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. பற்றற்றேம் என்பர் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதும் பலவும் தரும். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்பவரின் வன்கணார் இல். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல், ஸோ எல்லாமே துறந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னாலும் அவங்க வந்து வஞ்சத்தோட வாழ்றாங்க, ஒரு கெட்ட எண்ணத்தோட வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து துன்பம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. புறங்குன்றி கண்டனையரேனும் அகன் குன்றி மூக்கி கரியார் உடைத்து. இந்த குன்றுமணியை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா திருவள்ளுவர் கூட. அந்த குன்றுமணி வந்து நீங்க பார்க்கலன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, கீழே ரெட் கலர்ல இருக்கும், மேல வந்து கருப்பா வந்து இருக்கும். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சும்மா பொய்யா துறவு புண்டவங்களை வந்து புறங்குன்றி கண்டனையரேனும், அந்த புறத்துல பார்க்கும்போது அந்த சிவப்பு நிறத்துல வந்து தோணும், ஆனா உள்ள அகம் குன்றி அந்த சமயத்துறவு பூண்டவங்க அகத்துல வந்து அந்த குன்றுமணி மேல கருப்பா இருக்கும், அது போல இருப்பாங்க. மூக்கீர் கரியார் உடைத்து என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகு மாந்தர் பலர். அதாவது மனசளவுல வந்து மாசு நிறைஞ்சு இருக்கும், இருந்தாலும் அதை வந்து வெளியே புறத்தோற்றத்துல வந்து குளிச்சிட்டோம், நீராடி வந்து மறைந்தொழுகு மாந்தர் பலர், நீராடிட்டு நல்லா வந்து தூய்மையா இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் வந்து அந்த மாசை வந்து மறைச்சிட்டு வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி யாரு சொல்றாங்கன்னா, இந்த அதிகாரமே வந்து அந்த பொய்யாக துறவு பூண்டவர்கள் அவங்களுக்காக வந்து ஏற்றிருப்பாரு. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்க அன்ன வினைப்படு பாலால் குழல். ஸோ இந்த குறள் புது புக்லையும் இருக்கு. ஸோ மேல வந்து பார்த்தோம் இல்லையா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, இந்த குறளும் வந்து புது புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த கனை கடிது யாழ்கோடு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கனைன்னா வந்து இந்த அம்பு வில் அம்பு வந்து கனைன்னா அம்பு வந்து எப்படி இருக்கும், நேரா வந்து இருக்கும், இருந்தாலும் அதை என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு வலியை கொடுக்கும், உயிரை பறிக்கும். யாழ்ன்றது ஒரு இசை கருவி, அது வளைந்து இருக்கும், இருந்தாலும் வந்து அது வந்து செம்மையான ஒரு இசையை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து அது பொருள் வச்சு பார்க்காம அதனுடைய செயல்களால வினைப்படு பாலால் கொள்ளல் அப்படின்னா அதனுடைய செயல்களை கொண்டு வந்து தீர்மானிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இப்போ திருவள்ளுவரையே வந்து பாருங்க, இவர் இப்படிதான் இருந்தாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் திருவள்ளுவரை வந்து பல வருடங்களா நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பாக்குறோம். இப்போ துறவு போன்றவங்க எல்லாம் இன்றைய காலகட்டத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சத்குரு அப்புறமா ஒரு சில பூசாரிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, தலையில ஒரு குடுமி போட்டு தாடியை வந்து நல்லா வளர்த்து விட்டுருப்பாங்க. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மலித்தலன்னா அந்த தலையை முடிச்சு போட்டு கட்டுறது, நீட்டலம்னா தாடியை நீண்டு வளர்க்கறது, அது வந்து வேண்டாவாம். யாருக்கு, துறவு பூண்டவங்களுக்கு சொல்றாரு. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும். உலகம் வந்து கெட்ட விஷயம் அப்படின்ட்டு பழிக்குது இல்லையா, அதை ஒழிச்சாவே நீங்க துறவிதான். சும்மா மலிச்சு நீட்டு முடியெல்லாம் வளர்த்து கட்ட வேண்டாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஸோ கீழே வந்து பாருங்க, இவ்வதிகாரம் பொதுவாக பிறரை ஏமாற்றி வாழும் அனைவரையும் பற்றியது என்றாலும் போலி துறவியரை மனதில் கொண்டே வரையப்பட்டவை என்பதை எளிதில் உணர முடிகிறது என்றதை முடிச்சிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனை அறநூல்கள் இருக்குன்னா 11 அறநூல்கள் வந்து இருக்கு. அது என்னென்ன நூல்கள்னா, திருக்குறள், திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400. திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர். நாலடியார் வந்து சமண முனிவர்கள், நான்மணி கடிகை வந்து விளிம்பி நாகனார், இன்னா 40 வந்து கபிலர், இனியவை 40 வந்து பூதன் சேந்தனார், திருக்கடுகம் வந்து நல்லாதனார், ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 வந்து
மூன்றுரை அரையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசன், ஏலாதி கனி மேதாவியார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். ஒரு மறை என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னா திருக்குறள். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் அதிகமா இருக்கும். அந்த அறநூல்களுக்கே மணிமுடியாக விளங்கக்கூடிய நூல் எதுன்னா திருக்குறள். திருக்குறளை முப்பால பகுத்திருப்பாங்க. என்னன்னா அறம்பொருள் இன்பம். பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னா திருக்குறள். தமிழ் மறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் தான். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் எதுன்னா திருக்குறள் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவள்ளுவருடைய காலம் எந்த காலம் கணக்கிடுறாங்கன்னா கிமு 31. கூடா ஒழுக்கம் அப்படின்ட்டு எதை சொல்றாங்கன்னா வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்தக்கூடிய பொய் ஒழுக்கத்தை தான் கூடா ஒழுக்கம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து இந்த 10 குறள் பார்த்துக்கோங்க. இந்த கூடா ஒழுக்கம் யாருக்காக ஏற்றப்பட்டதுன்னா போலி துறவியர்களை மனதில் கொண்டு ஏற்றப்பட்டதுதான் இந்த கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரம். அடுத்து பாருங்க, இரு 400 என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எதுன்னா பழமொழி 400, நாலடி 400. நம்மளுக்கு ஆப்ஷன்ல நாலடியார் அப்படின்னு கொடுக்கலாம். நாலடியாரை தான் நாலடி 400 அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நடந்த எக்ஸாம்ல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது இந்த லெசன்ல தான் வருது. அது வர்றப்ப சொல்றேன். இரு 400 என்று அழைக்கக்கூடிய நூல்கள் எதுன்னா பழமொழி 400, நாலடியார் அல்லது நாலடி 400 அப்படின்றதும் ஆப்ஷன்ல இருக்கலாம். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது எந்த நூல்னா நாலடியார். நாலடியார வேற எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்கன்னா நாலடின்னு கூப்பிடுவாங்க. நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னா அழைப்பாங்க. இந்த வேளாண் வேதம் நிறைய வாட்டி ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னா நாலடியார். நாலடியாரை ஏற்றியவர்கள் யாருன்னா சமண முனிவர்கள். நாலடியார்ல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் இருக்கு. இந்த டீட்டெயில் எல்லாம் புது புக்ல நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். அதனாலதான் அடுத்தடுத்துன்னு போடுறேன். இது ரொம்ப முக்கியம். நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம கிட்ட யாராவது ஒரு 4 அடி குழி தோண்டுப்பான்னு குழி தோண்டுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா பார்த்து குழி தோண்டது கஷ்டம் இல்லையா, பார்த்து கரெக்டா 4 அடியில நிப்பாட்டுன்ட்டு பார்த்து தோண்டுவோம். 4 அடி வந்துட்டான்ட்டு பார்த்துன்றது பதுமனார். தொகுத்தவர் பதுமனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400ல எத்தனை பாடல்கள் அண்ணாலும் வெண்பாக்கள் அண்ணாலும் சேம் தான். பழமொழி 400ல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் இருக்கு. இந்த பழமொழி 400ல ஒவ்வொரு பாடல்ல இறுதிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். பழமொழி 400 ஏற்றியவர் யாருன்னா மூன்றுரை அரையனார். வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா இன்னல்கள்னா கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்னல்களுக்கெல்லாம் காரணம் எதுன்னா அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி. இந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ரீசன் கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்றாங்கன்னா நாலடியார்ல அதுக்கான வரிகளும் கொடுத்திருக்காங்க. இன்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இது அதாவது இம்மைன்னா துன்பத்தை போக்கும். ஈய குறைவின்றால் இந்த கல்வியை கொடுத்தாலும் குறையாது. ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நம்ம படிச்சது குறைஞ்சிருமா? குறையாது. தம்மை விளக்குமால் தாமுல கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும். இந்த உலகத்திலேயே யாம் காணும் கல்வி போல். இந்த உலகத்திலேயே அவர் கல்வியை தவிர வேற எதுவுமே பார்த்தது இல்லையா. மம்மர் அறுக்கும் மருந்து, கல்விதான் மருந்து அப்படின்ட்டு இந்த பாடலுக்கான பொருள் எல்லாம் கீழவே கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் சிறப்பு தமிழ்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த நூலை யார் ஏற்றியது அது போலத எல்லா டீட்டெயிலுமே தரவா பார்த்துக்கோங்க. பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்றத படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி படிக்கிறது நல்லதுதான். இம்மை பயக்குமால் கல்வியை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அது கொடுத்தாலும் குறையாது, நம்மளுடைய துன்பத்தை போக்கும். உலகத்துல கல்வியை போல இந்த நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய மருந்து எதுவுமே இல்லைன்னுட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா நாலடியார்ல சொல்லியிருக்காங்க.
அடுத்து பழமொழி 400ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடி நமனென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுக்கல் வெப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைந்து விடல். இந்த தாமிருந்த கோடு குறைந்து விடல்னா, கோடுன்னா இங்க கிளை, மரத்தினுடைய கிளைய வந்து குறிக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் வந்து நன்மை வந்து செய்யறாங்க, பட் நம்ம என்ன பண்றோம்னா இன்னொருத்தரோட சேர்ந்துட்டு நம்மளுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு வந்து தீமை செய்யறது எது போன்றதுன்னா, நம்மளுக்கே தெரியாம நம்ம உக்காந்துட்டு இருக்கக்கூடிய கிளைய வந்து வெட்டுவது போன்றது அப்படின்ட்டு இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாடி நமனென்று நன்கு புணர்ந்தாரை கேடு பிறரோடு. ஸோ நம்மளுக்கு வந்து நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம பிறரோட சேர்ந்து கேடு வந்து பண்ணோம்னா, இந்த இமேஜும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது எது போலன்னா, நம்ம உக்காந்துட்டு இருக்கிற கிளைய வந்து நம்மளே வெட்டுறதுக்கு போன்றதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எதுல சொல்லியிருக்காங்க? பழமொழி 400. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பழமொழி எதுன்னா, தாமிருந்த கேடு குறைந்து விடல். கேடு இல்ல, கோடுன்னா கிளை. அந்த கிளைய வந்து வெட்டுறதுக்கு போன்றது, குறைத்து விடல் இது போன்றது. ஸோ இந்த இமேஜ்ல கொடுத்த மாதிரி தமக்கு உதவியர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது. ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்து உயிர் விடுதலை போன்றதாகும். ஸோ அதை வெட்டிட்டு இறந்து போறது போன்றதுன்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து மும்மருந்து நூல்கள்னா நம்மளுக்கு தெரியும், திருக்கடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் அப்படின்னுட்டு. இந்த மும்மருந்தன்னா அந்த 3 நூல்களை வந்து குறிப்பிடுறாங்க. மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் வந்து இந்த திருக்கடிகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் என்ற 3ஐயும் சொல்றாங்க. முதல்ல வந்து எந்த நூலை பத்தி சொல்றாங்கன்னா, திருக்கடுகம் பத்தி சொல்றாங்க. திருக்கடுகத்துல வந்து எந்தெந்த மருந்து பத்தி சொல்லுவாங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் கலந்த மருந்து வந்து உடல் நோயை வந்து தீர்க்கும். திருக்கடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. திருக்கடுகம் எத்தனை பாடல்களால் ஆனதுன்னா 100 பாடல்களால் ஆனது. திருக்கடுகம் வந்து 100 பாடல்களால் ஆனது. திருக்கடுகத்தை இயற்றியவர் யாருன்னா நல்லாதனார். இரண்டாவதாக வரக்கூடியது எதுன்னா சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் வந்து 5 சிறிய வேர்களால் ஆனது. அந்த 5 சிறிய வேர்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்களால் ஆன மருந்து தான் வந்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 102 வெண்பாக்கள். சிறுபஞ்ச மூலத்துல வரக்கூடிய பாடல்கள் எவ்வளோன்னா 102 வெண்பாக்கள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். மூன்றாவதாக வரக்கூடியது ஏலாதி. ஏலாதி அப்படின்னா திருக்கடுகத்துல வந்து சுக்கு, மிளகு, தெப்பிலி 3ம் வந்துடும். அடிஷ்னலா 3 என்னன்னா ஏலாதி என்ன, ஏலம், லவங்கப்பட்டை, லவங்கம், ஏலம், லவங்கம், நாககேசரம். ஏலம் தெரியும், லவங்கம் வந்து நம்ம சமையல்ல வந்து பயன்படுத்துறோம். நாககேசரம் வித்தியாசமா இருக்கு, அதை வந்து அடிஷனலா பாத்துக்கோங்க. நாககேசரம் பேரு வந்து ஏலாதி, பட் அதுல எத்தனை மருந்துகளை பத்தி சொல்லியிருக்காங்க? 6 பத்தி சொல்லியிருப்பாங்க. பேரு வந்து ஏலாதி 7, பட் அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய மருந்துகள் 6, பட் அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து 80. ஸோ 7க்கு அடுத்து 8 வருமா, அப்போ 80 வெண்பாக்கள் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மூலிகைகளை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, மருந்து பத்தி சொல்லியிருக்காங்கன்னா 6. ஸோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மருந்து பொருள்கள் வந்து திருக்கடுகம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. அடுத்து வந்து சிறுபஞ்சமூலம் வந்து நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி. ஏலாதி வந்து ஏலம், லவங்கம், நாககேசரம், திப்பிலி, சுக்கு, மிளகு. ஸோ இந்த மருந்துகளும் முக்கியம், அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏலாதியில வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 80 பாடல்கள் இருக்கு. ஏலாதியை இயற்றியவர் யாருன்னா கனி மேதாவியார். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். 400 என்று சொல்லக்கூடிய நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, பழமொழி 400, நாலடி 400. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில வந்து வைத்து போற்றப்படும் நூல் எதுன்னா நாலடியார். நாலடியாரை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம்னா நாலடி, 400, வேளாண் வேதம் அப்படின்லாம் அழைக்கலாம். நாலடியாரை ஏற்றியவர் வந்து சமண முனிவர்கள். நாலடியாரை தொகுத்தவர் வந்து பதுமனார். நாலடியார்ல வந்து எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னா 400 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. பழமொழி 400 இயற்றியவர் யாருன்னா 3 உரை அறையினார். எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் வந்து இருக்கு. பழமொழி 400ல ஒவ்வொரு பாடல்ல இறுதியிலையும் வந்து ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும்.
இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? நாலடியார். நாடி நமரென்று நன்கு புணர்ந்தாரை கேடி பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுக்கல் வெப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் என்ற பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா பழமொழி 400. மும்மருந்து என்று சொல்லக்கூடிய நூல்கள் எதன்னா திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. திருக்கடுகம் சுக்கு மிளகு திப்பிலி. திருக்கடுகத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்கு. இதை இயற்றியவர் யாருன்னா நல்லாதனார். சிறுபஞ்சமூலம் கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி 5 வேர்கள் கலந்த மருந்துகளால் ஆனதுதான் சிறுபஞ்ச மூலம். இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 102 வெண்பாக்கள் இருக்கு. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். ஏலாதியில எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா ஏலம், லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு. ஏலாதியில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 80 வெண்பாக்கள் இருக்கு. ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். அடுத்து பாருங்க, மக்களை காப்பதுதான் அரசருடைய கடமை. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பது ஆன்றோர் வாக்கு என்றதை கொடுத்திருக்காங்க. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி என்பது ஆன்றோருடைய வாக்கு. சிறுபஞ்சமூலத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போகா வாரா மென்றனைத்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். அதாவது இந்த பொருள் இன்பம் இடுக்கண் வாழ்ந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் நிலையான அறம் ஆகிய 5 உடையவன் தான் நல்ல அரசன். ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொருள் போகா மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போகா வாரா மென்றனைத்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர் வேல்வாள் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். ஸோ இந்த கீழே சொன்ன மாதிரி துன்பம் வருதுன்னா அதை பார்த்து அஞ்சக்கூடாது. இன்னொரு மற்ற உயிர்களுக்கு கேடு வருதுன்னா அதை பார்த்து இறக்கப்படணும். இது போல ஒரு 5 விஷயங்களை சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறவர் தான் நல்ல அரசன் நினைட்டு எந்த நூல்ல சொல்றாங்க? சிறுபஞ்ச மூலத்துல சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் 40 நான்கு 40 நூல்கள்ல சொல்லுது. நான் 40 40 வரக்கூடிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. ஸோ நான் 40 40 வரக்கூடிய நூல்கள் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இந்த இன்னா 40, இனியவை 40 பாத்தீங்கன்னா அறநூல்கள். இன்னா 40 இனியவை 40 அறநூல்கள். கார் 40 அகநூல். கார் 40 அகநூல். களவழி 40 புறநூல். களவழி 40 புறநூல். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திருக்கோம். பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோன்றதற்கு காரணமே களவழி என்ற புறநூல் தான். களவழி 40 என்ற புறநூல் தான் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ களவழி 40 புறநூல். இன்னது துன்பம் தரும் அப்படின்ட்டு 40 பாடல்கள் கொண்டு ஏற்றப்பட்ட நூல் தான் இன்னா 40. இது பண்ணா துன்பம் வரும் அப்படின்ட்டு 40 பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னா 40. இன்னா 40 ஏற்றியவர் யாருன்னா கபிலர். இது பண்ணா இன்பம் பயக்கும் அப்படின்ட்டு 40 பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. அந்த 40 பாடல்கள்ல ஏற்றியவர் யாருன்னா பூதான் சேந்தனார். ஸோ அதை இனியவை 40 அப்படின்ட்டு குறிப்பிடுறோம். இனியவை 40 பாத்தீங்கன்னா எது இனிமை தரும்னா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே எல்துணை ஆயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிதே. நம்ம நம்ம படிச்ச விஷயங்களை படிச்சவங்களுக்கு முன்னாடி சொல்றது இனிமையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மற்றவங்க கிட்ட கை ஏந்தாம நாமளே பொருளீட்டி வாழ்றதும் அது இன்பத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இனியவை 40 இனிதன் முடிஞ்சிருக்கும். இனியவை 40ன்னு எளிமையா போட்டுடலாம். அடுத்து இந்த கொஸ்டின் இப்போ நடந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. மணிமொழி கோவை என்று சொல்லக்கூடிய நூல்கள் எதன்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த 3 நூல்களை தான் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவோம்.
நான்மணி கடிகை அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, 4 மணிகள் வந்து பதிக பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செய்யுள்ளையும் 4 அரிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறதால நான்மணி கடிகை. ஸோ நான்மணி கடிகையில வந்து பாத்தீங்கன்னா 4 அரிய கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். சிறுபஞ்ச மூலம்னா 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அது போல நான்மணி கடிகையில 4 அரிய கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். நான்மணி கடிகையில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 104 பாடல்கள் வந்து இருக்கு. நான்மணி கடிகையில எத்தனை பாடல்கள் இருக்கு? 104 பாடல்கள். இதை ஏற்றியவர் யாருன்னா விளிம்பி நாகனார். 4 மணிக்கு விழிச்சிட்ட விளிம்பி நாகனார். இந்த பேஜில் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இதில் வந்து முக்கியமான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் போக மஞ்சாமை பொன்றுங் கார் போர்த்த அருள் போக வாரா மென்றனைத்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்வாள் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். சிறுபஞ்ச மூலம். 40 என்று சொல்லக்கூடிய நூல்கள் எதன்னு பார்த்தீங்கன்னா, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இன்னா 40, இனியவை 40 வந்து அறநூல்கள், கார் 40 வந்து அகநூல், களவழி 40 வந்து புறநூல். இன்னா 40ன்னா துன்பம் தரக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லக்கூடியது. இன்னா 40 ஏற்றியவர் யாருன்னா கபிலர். இனியவை 40ன்னா இது பண்ணா இனிமையை கொடுக்குன்னு சொல்லக்கூடிய நூல்கள் வந்து இனியவை 40. இனியவை 40 என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா பூதான் சேந்தனார். இனிதேன் முடிஞ்சதுன்னா அது வந்து இனியவை 40. மணிமொழி கோவை என்று சொல்லக்கூடிய நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. நான்மணி கடிகை அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, 4 மணிகள் பதிகப்பட்ட கடிகை என்ன அணிகலன் போல ஒவ்வொரு செயலையும் 4 அரிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறதால நான்மணி கடிகை என பெயர் வந்து வந்தது. நான்மணி கடிகையில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 104 பாடல்கள் இருக்கு. நான்மணி கடிகை ஏற்றியவர் யாருன்னா விளம்பி நாகனார். பல மணிகளை வந்து கோவையாக கொண்டு அமைவது வந்து மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன். ஸோ பல மணிகளையே கோவையா கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன். மகளிர் வந்து அணிவாங்களாம், அதுக்கு பேரு காஞ்சி என்றது ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. அது போல பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட 100 வெண்பாக்களை உடைய நூல் தான் வந்து முதுமொழி காஞ்சி என்றதை சொல்றாங்க. முதுமொழி காஞ்சியை ஏற்றியவர் யாருன்னா கூடலூர் கிழார் வந்து ஏற்றிருப்பாரு. ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு 100 வெண்பாக்களால் ஆன நூல் வந்து ஆசாரக்கோவை. நீங்க முக்கியமா வந்து அந்த நூல்ல வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு, அதை ஏற்றியவர் யாருன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதுமொழி காஞ்சில 100 பாடல்கள் இருக்கு, ஏற்றியவங்க வந்து கூடலூர் கிழார். அதே வந்து ஆசாரக்கோவை ஏற்றியவர் பெருவாயின் முள்ளியார். அதுல வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா அதுலயும் 100 பாடல்கள் வந்து அமைந்திருக்கு. நிலையாமை என்னும் கருத்தை அறவிலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. நிலையாமை என்ற கருத்தை வந்து அறவிலக்கியங்கள் வந்து குறிப்பிடுகின்றன. நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது நான்மணி கடிகை. நிலையில்லாத பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை வந்து பொருளற்றது என்கிறது நான்மணி கடிகை. ஸோ நான்மணி கடிகையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை. அதாவது கல்வம்னா களவாட போறோம், திருட போறோன்றவங்களுக்கு, துயில்னா தூக்கம் இல்லை. காதலிக்கிறவங்களுக்கும் வந்து காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை. காதலிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து தூக்கம் இருக்காது. ஒன்பொருள் செய்வாம் என்பருக்கும் துயில் இல்லை. ஒன்பொருள்னா நம்ம பொருள் சம்பாதிக்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கும் வந்து துயில் இல்லை என தூக்கம் இல்லை. அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். அந்த ஈட்டிய பொருளை வந்து காப்பாத்துறதுக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து தூக்கம் இல்லை அப்படின்னுட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, நான்மணி கடிகையில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிலையாமை என்னும் எதுவுமே வந்து இந்த எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில நிலையானதால்னா கிடையாது. ஸோ நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது. சோ இது போல நிலையில்லாத பொருளை வந்து நம்ம என்ன பண்றோம், தேடி வந்து அலையிறோம், அது வந்து பொருளற்றது அப்படின்ட்டு நான்மணி கடிகையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, வைகரை யாமும் துயிலிருந்து தான் செய்யும் நல்லறமும் மென்பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும்
தொழுதொழுகு என்பதே முந்தையோர் கண்டமுறை. ஆசாரக்கோவை வந்து என்ன சொல்லுதுன்னா வைகரை யாமம். ஸோ நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா, அகத்திணைகள்ல வைகரை யாமம் அந்த பொழுதுகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு திணைக்கும் பார்த்துருப்போம். அதிகாலையில வந்து எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றத முடிவு பண்ணணுமா, பண்ணிட்டு நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த வந்து செயலை வந்து தொடங்கணும். இது வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஆசாரக்கோவையில வந்து சொல்லியிருப்பாங்க. ஆசாரக்கோவை என்னவே ஒழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். அதுல வந்து இது போல காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும் என்னென்ன செயல்கள் செய்யணும்ன்றத முடிவு பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு செய்யணும்ன்றத தொடங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நான் தெரிஞ்சதை மட்டும் விட்டுட்டேன், தெரியாத புது புக்கில் இல்லாத விஷயம் இங்க பாக்குறத மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன். அந்த நூல் அதனுடைய நூல் ஆசிரியர் என்னன்றத வந்து பார்த்துக்கோங்க. அருங்கல செப்பு என்ற ஒரு நூல், அதனுடைய ஆசிரியர் யாருன்னுட்டு தெரியல. அருங்கல செப்பு என்ற ஒரு நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியல. அறநெறிச்சாரம்னா முனைப்பாடியார், புது புக்ல வந்து இருக்கு. நருந்தொகை என்ற நூலை இயற்றியவர் வந்து அதிவீரராம பாண்டியார், காசிகாண்டம் அங்க வந்து படிப்போம். நருந்தொகை என்ன அதிவீரராம பாண்டியார். நீதிநெறி விளக்கம் என்ன குமரகுருபரர் இயற்றியது. நன்னெறி என்ற நூலை வந்து யார் ஏற்றிருக்காருன்னா சிவபிரகாசர் வந்து ஏற்றிருக்காரு. நன்னெறி என்ற நூலை வந்து யார் ஏற்றிருக்காங்கன்னா சிவபிரகாசர் வந்து ஏற்றிருக்காரு. உலக நீதி என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா உலகநாதர். ஸோ இது இந்த நன்னெறி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உலகத்திலேயே வந்து சிவன் கடவுளை தானே வந்து இந்து இதுல வந்து டாப்பா வந்து சொல்லுவாங்க சிவன் அப்படின்ட்டு. சிவன் தான் வந்து நன்னெறிகளை வந்து சொல்லுவாரு, நல்ல விஷயங்களை சொல்லுவாரு அப்படின்ட்டு கூட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னெறி சிவபிரகாசர், சிவன் நன்னெறி சிவன். உலக நீதி உலகநாதர், அது ரைமிங்காவே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக நீதி உலகநாதர். முதுமொழி காஞ்சி வந்து பார்த்தோம், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து முதுமொழி வெண்பா. சோ காஞ்சின்னு கொடுத்தா ஆசிரியர் தெரியும், அதே முதுமொழி வெண்பான்னு கொடுத்தா ஆசிரியர் வந்து தெரியல. ஆத்திச்சுடி ஔவையார் தெரியும், விவேக சிந்தாமணிக்கும் ஆசிரியர் வந்து தெரியல. சோ அருங்கல செப்பு அதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியல. முதுமொழி வெண்பான்னாலும் ஆசிரியர் பெயர் தெரியல. விவேக சிந்தாமணிக்கும் வந்து ஆசிரியர் பெயர் தெரியல. கபிலர் அகவல். ஸோ நம்மளுக்கு கபிலர் திருவள்ளுவ மாலை கபிலர் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40 வந்து இயற்றியவர் யாருன்னா கபிலரன்னு பார்த்துருப்போம். இங்க வந்து பாருங்க கபிலர் அகவல் அப்படின்னு கொடுத்தாலும் கபிலர் தான். கபிலர் அகவல். ஸோ முதல்லவே பேர் வந்துருது கபிலர். கொன்றை வேந்தன் ஔவையார், மூதுரை ஔவையார், நல்வெளி ஔவையார் இதெல்லாம் வந்து தெரியும். அடுத்து வந்து பாருங்க நீதி சிந்தாமணி. நம்மளுக்கு சீவக சிந்தாமணி வந்து பார்த்துருப்போம். இங்க வந்து நீதி சிந்தாமணி என்ன வேத கிரியார். தெளிவா பார்த்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 3 நூல்களுக்கான ஆசிரியர் வந்து வேத நாயகர். நீதி சிந்தாமணிக்கு வந்து வேத கிரியார் வந்து வர்றாங்க. நீதி சிந்தாமணி என்ன வேதகிரியார். பொன்மதி மாலை வந்து வேதநாயகர். நீதி நூல் வந்து வேதநாயகர். நீதி பேதம் வந்து வேதநாயகர். இந்த நாயக்கர் என்ன நடிகன் ஹீரோ வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாலையில தான் வருவாங்க. பொன் மாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஈவினிங் டைம், அந்த பொன்மதி மாலையில நாயகர் வந்து வருவாங்க, வேதநாயகர். நீதி நூல் நாயகர் வந்து நீதியை கரெக்டா சொல்லுவாரப்பா. நீதி நூல் வேதநாயகர். நீதி பேதம் எந்த ஒரு பேதமும் பார்க்காம கரெக்டா நீதியை வழங்குவாரு யாருன்னா நாயக்கர், வேதநாயக்கர் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய ஆத்திச்சுடி யாருன்னா பாரதியார். ஸோ இதுல முக்கியமானது டீட்டெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் வந்து இருக்கு. முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் யாருன்னா கூடலூர் கிளார். ஆசாரக்கோவையில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் வந்து இருக்கு. ஆசாரக்கோவை இயற்றியவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை வந்து பொருளற்றது அன்னிட்டு எந்த நூல்ல சொல்றாங்கன்னா 4 மணி கடிகையில வந்து சொல்றாங்க. கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வேய்ப்பாருக்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பாருக்கும் துயில் இல்லை அன்னிட்டு 4 மணி கடிகையில வந்து சொல்லியிருக்காங்க. வைகரையாமும் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுதொழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆசாரக்கோவையில வந்து சொல்லியிருக்காங்க.
அருங்கல செப்பு என்ற நூலின் ஆசிரியர் வந்து தெரியல. அறநெறிச்சாரம் வந்து முனைப்படையார், நருந்தொகை வந்து அதிவீர ராம பாண்டியர், நீதிநெறி விளக்கம் வந்து குமரகுருபரர். நன்னெறி என்ற நூலை ஏற்றியவர் வந்து சிவபிரகாசர், உலக நீதி வந்து உலகநாதர், முதுமொழி வெண்பா ஆசிரியர் பெயர் தெரியல, ஆத்திச்சுடி ஔவையார், விவேக சிந்தாமணியும் ஆசிரியர் பெயர் தெரியல. கபிலர் அகவல் வந்து கபிலர், கொன்றை வேந்தன் ஔவையார், மூதுரை ஔவையார், நல்வழி வந்து ஔவையார், நீதி சிந்தாமணி வந்து வேதகிரியார், பொன்மதி மாலை வந்து வேதநாயகர், நீதி நூல் வந்து வேதநாயகர், நீதி பேதம் வந்து வேதநாயகர், புதிய ஆத்திச்சுடி வந்து பாரதியார். சோ ஔவையாருடைய நல்வழியிலிருந்து வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா. ஸோ வருஷ கணக்கில் வந்து நம்ம அழுது புரண்டாலும் மாண்டாரன்னா இறந்தவங்க வந்து வரமாட்டாங்கன்றது சொல்றாங்க. நமக்கும் அது வழியே, நம்மளும் என்ன பண்ண போறோம், சாக தான் போறோம். நாம் போம் அளவும் எமக்கேன். ஸோ நம்மவும் வந்து போக தான் போறோம் என்று இட்டு உண்டு இரும். ஸோ என்னதான் நம்ம அழுது புரண்டாலும் செத்தவங்க வரப்போறது இல்லை. நாம தான் ஒரு நாளைக்கு சாக போறோம், நாமளும் ஒரு நாளைக்கு சாக போறோம். அதனால வந்து மற்றவங்களுக்கும் வந்து பொருள் கொடுத்து உதவணும் அப்படின்ற மாதிரி நல்வழியில வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. கபிலர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தாங்கன்னா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ ரொம்ப முக்கியம், இது புது புக்ல வந்து இந்த டீட்டெயில் இருக்காது. கபிலர் வந்து எந்த நூற்றாண்டுனா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கபிலர் அகவல் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா கபிலர் வந்து ஏற்றிருப்பாரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். ஒரு செயலை செய்யணும்னா நல்லதா செய்யணும், அந்த நல்லதும் இன்னைக்கே பண்ணணும், அதுவும் இப்பவே பண்ணணும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா, கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நருந்தொகை வந்து பாத்தீங்கன்னா அறக்கருத்துக்களை வந்து எடுத்துரைக்கும் ஓரடி பாக்களால் ஆன நூல். ஸோ நருந்தொகை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியர். அவர் அந்த நருந்தொகை வந்து ஓரடி பாக்களால் ஆன நூல், ஒரு அடிகளால் ஆன நூல் தான் வந்து நருந்தொகை. அது வந்து அறக்கருத்துக்களை வந்து எடுத்துரைக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. நீங்க மற்ற நூல்கள் வந்து மண்டையில வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த நருந்தொகையில இருக்கக்கூடிய 4 அடிகளையுமே வந்து மண்டையில ஏத்திடுங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா நருந்தொகை, அதிவீர ராம பாண்டியர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். ஸோ நம்மளுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ கல்வியை, அவங்க வந்து நம்மளுடைய இறைவன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. கல்வி கழகு கசடர மொழிதல். ஒரு கல்வியை கத்துக்கிறோம்னா அதனுடைய அழகே என்னன்னா தப்பில்லாம கத்துக்கிறது தான், கசடர மொழிதல். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை. நாளும் கிழமையும், இப்போ நலிந்தோரன்னா வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல நாளும் நல்ல கிழமையெல்லாம் கிடையாது, எல்லா நாளும் அவங்க உழைச்சுதான் ஆகணும். கேளும் கிளையும் கெட்டோருக்கில்லை. கெட்டவங்களுக்கு வந்து கிளையன்னா உறவினர், கெட்டவர்களுக்கு வந்து உறவினர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. கேளும் கிளையும் கெட்டோருக்கு இல்லை அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, நருந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிவீர ராம பாண்டியர் வந்து இந்த ஓரடி பாடல்கள் எல்லாம் ஏற்றிருக்காரு. எல்லாமே 4மே முக்கியம். அதுல அவங்களே வேற பிங்க் ரெட்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வரிகள் அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 வரிகளையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கெட்டவங்களுக்கு வந்து உறவினர் இருக்க மாட்டாங்க. நலிந்தவர்கள்னா வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளும் நல்ல கிழமையும் வந்து கிடையாது. நலிந்தோருக்கு இல்லை. கல்விக்கு அழகு கசடர மொழிதல். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்ற வரிகளை வந்து நருந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. ஆசாரம் செய்வாராகி அறிவோடு புகழும் உண்டாம். ஆசாரம்னா ஒழுக்கத்தோட வாழ்றவங்கள அறிவும் புகழும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசாரம் நன்மையான அவனியில் தேவர் ஆவர். ஸோ அந்த ஒழுக்கத்தோட நன்மை செய்யறவங்களுக்கு வந்து தேவரோட ஒப்பானவங்களாம். ஆசாரம் செய்யாராகி, நல்ல விஷயங்களை செய்யல அப்படின்னா புகழும் வந்து குன்றி பேசார் பொற்பேச்சுமாகி பிணியோடு நரகில் வீழ்வார். அந்த ஒழுக்கத்தோட நன்மைகளை வந்து செய்யல அப்படின்னா அவங்க வந்து நரகத்துல வந்து வீழ்வாங்க அப்படின்ட்டு விவேக சிந்தாமணியில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வேதநாயகனார், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இளம் வயது தான் வந்து கற்பதற்கு ஏற்ற வயது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா, வேதநாயகர் வந்து சொல்லியிருக்காங்க. இளமையில் கல்லன்னுட்டு ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இளம் வயதே கற்பதற்கு
கற்பதற்கு ஏற்ற வயது என்பதை வேதநாயகர் வந்து நீதி நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. வளையிலா மறந்தனை நிமித்தல் வாய்க்கும் பொன் இலகிய பொழுதனி ஏற்றிய லாகுதல் வளமுறு கேள்வி நுண் மாண்பு நற்குணம் இளமையில் அன்று மூப்பெய்தின் எய்துமோ. இந்த என்னது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரி, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு மரத்தினை வந்து நேராக்கணும்னா அந்த சின்ன மரமா இருக்கும் போதே அதை பண்ணணுமா. அதே போல பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலகி இருக்கும் இல்லையா, பொண்ணை தீயில சுட்ட இலகி இருக்கும் இல்லையா, அப்பதான் அதுக்கு நமக்கு தேவையான டிசைனை வந்து மாற்ற முடியும். அது போல வந்து இளம் வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் எல்லாம் வந்து கற்கணும், அப்பதான் அவங்க வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு நீதி நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? நீதி நூல்ல வேதநாயகர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காப்பியங்கள் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம், லென்த்தாக வந்து போயிட்டு இருக்கு. இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்திற் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும் அப்படின்ட்டு நல்வழி ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஔவையாரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்வழி என்ற நூல். கபிலர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கபிலர் அகவல் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கபிலர் வந்து ஏற்றிருப்பாரு. ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் என்றது யாருடைய வரிகள்? கபிலருடைய வரிகள். கபிலர் அகவல் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. நருந்தொகையை இயற்றியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். நருந்தொகை வந்து ஓரடி பாக்களால் ஆன நூல். இது ரொம்ப முக்கியங்க. ஓரடி பாக்களால் ஆன நூல் எதுன்னா நருந்தொகை. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகுமன் சொன்னது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா நருந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. கல்விக்கு அழகு கசடர மொழிதல் நருந்தொகை. நாளும் கிழவையும் நலிந்தோருக்கில்லை நருந்தொகை. கேளும் கிளையும் கெட்டோருக்கில்லை, கேளும் கிளையும் கெட்டோருக்கில்லை நருந்தொகை. ஆசாரம் செய்வாராகி அறிவோடு புகழும் உண்டாம், ஆசாரம் நன்மையான அவனியிர் தேவராவார், ஆசாரம் செய்யாராகி அறிவோடு புகழும் மற்று பேசார் பொற்பேச்சுமாகி பிணியோடு நரகில் வீழ்வார். விவேக சிந்தாமணி. இளம் வயதை கற்பதற்கு ஏற்ற வயது என்பதை வந்து எந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா நீதி நூல்ல வேதநாயகர் வந்து சொல்லியிருக்காங்க. வளையிலா மரத்தினை நிமித்தல் வாய்க்கு பொன் இலகிய பொழுதனி ஏற்றிய லாகுதல் வளமுறு கேள்வி நூன் மாண்பு நற்குணம் இளமையில் அன்றி மூப்பெய்தின் எய்துமோ என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா நீதி நூல்கள். ஸோ இதோட வந்து இந்த அரை இலக்கியங்கள் வந்து முடியுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஸ்டேட்மெண்ட் தான். நூல்கள் வந்து நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வாசிச்சுக்கோங்க. பட் மற்ற டீட்டெயில் வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா, கபிலர் வந்து 15ஆம் நூற்றாண்டு, நருந்தொகை வந்து ஓரடி பாக்களால் ஆன நூல், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.